கைஸ் மக்களே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 120 கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு மெயின்ஸ்க்கான வீடியோ போட்டப்ப மெயின்ஸ்க்கான ஸ்கெட்யூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயின்ஸ்க்கான ஸ்கெட்யூல்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா நான் வந்து மெயின்ஸ்க்கான ஸ்கெட்யூல் பத்தி பேசிட்டு ஒரு 2-3 கிளியர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர் கிளியர்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான். ஸோ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நெக்ஸ்ட் 1 மந்த் நம்ம எப்படி மெயின்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது. பிகாஸ் அடுத்தவங்க வந்து ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ஒரு மந்த் நீங்க கம்ப்ளீட்டா மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் திருப்பி தொடுறப்போ ரொம்ப வந்து ஓரளவுக்கு ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. லைக் ரொம்ப கஷ்டமா இல்லாம ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஈஸியாவே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஸோ அதனால இந்த ஒரு மந்த் இந்த 1 மந்த் மட்டும் இல்ல நெக்ஸ்ட் ஒரு ஜூன் 15th 20th வரைக்குமே மெயின்ஸ்க்கு வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் அப்ரோச் பண்றப்போ ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ கிளியர்டு பர்சன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சா ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கிட்ட இருந்தே நான் வீடியோஸ் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே. அண்ட் முக்கியமான ஒண்ணு லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நிறைய பேர் சொன்னது இங்கிலீஷ் அட்வான்ஸ் பேட்ச் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ பேசிக்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் அட்வான்ஸ் பேட்ச் எல்லாமே சேர்த்து பேங்கிங் இங்கிலீஷ் அப்படின்ற கோர்ஸ் ஸ்கூல்ல இருக்கு. ஸோ அதுக்கு இன்னைக்கு ஃபிளாட் 600 ஆஃபர் இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் வச்சிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் கண்டிப்பா வீடியோ முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்ற மாதிரி இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கொண்டு வரேன் மக்களே. அண்ட் முக்கியமா லைவ் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜூன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பிளஸ் வந்து கம்பைலேஷன் வீடியோ லாஸ்ட் வீக் வந்து கிராமர் கம்பைலேஷன் வீடியோ போட்ட மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஒரு வொக்காபுலரியோட கம்பைலேஷன் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வரும். ஆனா டெய்லி பாத்தீங்கன்னா கிராமர் சீரீஸ் வந்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக முழுக்க இது பேங்கிங் மெயின்ஸை பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல் வீடியோ தான். மெயின்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன நீங்க படிக்கணும், என்னென்ன ஃப்ரீ பிடிஎஃப் சோர்சஸ் இருக்கு அப்படின்றத கலெக்டிவா இந்த வீடியோல நான் நிறைய சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருந்து கேட்ட டிப்ஸ் பிளஸ் அது போக ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நிறைய இன்க்ளூட் பண்ணி கம்பைண்டா இந்த வீடியோல நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டைத்தை வேஸ்ட் பண்ணாம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன டீடைல்ஸ்ங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா பிடிஎஃப் நீங்க நிறைய அக்சஸ் பண்ணிக்கிறது, பிராக்டிஸுக்கான டே டு டே ஸ்டடி பிளானரும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவில் பார்த்துடலாம். மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் போத் இப்போ கிளரிக்கலுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பிஓக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்றது இருக்கும். பட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீசனிங்ல தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், அடுத்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இந்த டாபிக் வந்து பிஓல உங்களுக்கு இப்படி லைன் வச்சிருப்பாங்க. அதுவே கிளரிக்கல் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டாபிக்கும் மெயின்ஸ்ல இருக்கும். ஆர்ஆர்பிக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே ஐபிபிஎஸ், எஸ்பிஐ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இந்த பேட்டர்ன்ல இருக்கும். இதே பேட்டர்னோட கம்ப்யூட்டர் இன்க்ளூடட் ஆகும். எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில. ஸோ இதுதான் ஆக்சுவலா பேசிக்கா மெயின்ஸ்க்கான பேட்டர்ன். ஸோ இதுல என்னென்ன சிலபஸ் இருக்கு, அதாவது என்னென்ன டாபிக்ஸ்லாம் இதுல வரும், இதுல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க எதுல ஸ்ட்ராங் ஜோன், எதுல உங்களுக்கு வீக்கர் ஜோனா இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஐல இருந்து போவோம். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபுலர் கிராஃப், அதாவது டிஇ பொறுத்த வரைக்கும் மெயின்லி பார்த்தீங்கன்னா அந்த டேபுலர் சார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஐன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதாவது லைன் கிராஃபா இருக்கட்டும், பை சார்ட், பார் கிராஃப், டேபுலர் கிராஃப், மிஸ்ஸிங் டிஐ, கேஸ்லெட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் அ மேஜர் ரோல். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி. இதுதான் மேக்ஸிமம் டைம், அதாவது மேக்ஸிமம் ஸ்கோர் பூஸ்டிங் நிறைய பேருக்கு
இந்த டிஏல டிஃபரன்ஸ் காட்டக்கூடிய விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஏல உட்காந்து சால்வ் பண்ணுவாங்க, சில பேருக்கு ஆன்சர் வராது, அதனால அந்த டைமும் வேஸ்ட் ஆயிடும். ஆனா சில பேருக்கு ஆன்சர் போட்டுருவாங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணும்போது டிஇ டச் பண்ணிடுவாங்க. பட் இந்த டேட்டா சஃபிஷியன்சி யாருமே டச் பண்றதே கிடையாது. அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இந்த சைட்ல நான் கொடுத்துருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டடி பின்னாடி ஸ்லைட்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டேட்டா டிஇல பாத்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி, கேஸ்லெட் டிஏ, குவாட்ரேட்டிக், அதாவது மெயின்ஸ் லெவல் குவாட்ரேட்டிக். மெயின்ஸ் லெவல் குவாட்ரேட்டிக்னா உங்களுக்கு ஏபி எக்ஸ்ஒய் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க, அதாவது வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்கும், அதை நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் சோர்ஸும் நான் சொல்றேன். மென்சுரேஷன் டாபிக் டிஏலே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் பேஸ் பண்ண டிஏ கேட்கலாம், மிக்ஸ்டு டிஏ கேட்பாங்க. அதாவது எப்படின்னா இப்போ லைன் கிராஃப், பை சார்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு டிஏ அந்த மாதிரி கேட்கலாம். ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் இருக்கும், குவான்டிட்டி பேஸ்டு இருக்கும். இது எல்லாம் தான் டிஏ. இது இந்த டாபிக்கை மட்டும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் லெவல்ல அவங்க கொடுக்குற அந்த செக்ஷனல் டைமிங்குள்ள இதை நம்ம சால்வ் பண்றதுக்கே கரெக்டா இருக்கும். ஸோ செலக்டிவா பிக் பண்ணி மெயின்ஸ் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு 1ஆம் நம்பர்ல இருந்து 30ஆம் நம்பர் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பாட்டை கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். பட் மெயின்ஸ்ல அப்படி நம்ம வந்து ஈஸியா அடிக்க முடியாது. பிகாஸ் மெயின்ஸுக்கு வந்து செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி செலக்டிவான டாபிக்கை மட்டும் நீங்க கவர் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி பிக் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ஃபைனலா மார்க்கை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க விட உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக பூஸ்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் பிகினிங்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் டாபிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இவ்வளவு டாபிக் இருக்கு. பட் முக்கியமா பாத்தீங்கன்னா சீட்டிங் அண்ட் பசில் தான். சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இன்புட் அவுட்புட், பிளட் ரிலேஷன்ல மெயின்ஸ் லெவல் பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம், டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இந்த 2023 நடந்த மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்டா, அதாவது அதிகமான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு 14 கொஸ்டின் வரைக்கும் இந்த டேட்டா சஃபிஷியன்சில இருந்து உங்களுக்கு டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து நானும் எக்ஸாம்ஸ் எழுதுறேன், அதனால டு பி ஃப்ராங்க் நான் சொல்றேன். கிளரிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் மினிமம் கேட்டுருவான் டேட்டா சஃபிஷியன்சில இருந்து. அதுவே மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ல இருந்து 14 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்களேன், டேட்டா சஃபிஷியன்சி, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், கிரிட்டிக்கல் ரீசனிங், இந்த 3 டாபிக்ல இருந்து மட்டுமே நான் சொன்ன அந்த 14 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்டுருவாங்க. நான் சொல்றது மார்க் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஏன்னா இதுலேயே சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கேட்கற வாய்ப்பு இருக்கு, 1 மார்க் 2 மார்க்லயும் கேட்பாங்க. ஸோ அதனால பார்க்கும்போது நான் அவ்வளவு மார்க் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இருக்கு, கோடிங் டீகோடிங், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அந்த 14 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த 4 டாபிக்கை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பூஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இது கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது, ஸோ அதுல வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வரும்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. டெஃபினட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத ப்ராம்ப்டா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் சொல்றேன் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே ரீசனிங்ல உங்களுக்கு பசிலையே கம்பைன் பண்ணி கேட்கலாம். அதாவது இந்த மிக்ஸ்டு பசில் ஒன்று சொல்லியிருப்பேன். எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளட் ரிலேஷன் பிளஸ் லீனியர் பசில். இப்போ பிளட் ரிலேஷனை லீனியர் பசிலையோ அல்லது பிளட் ரிலேஷன் சர்க்குலர் பசிலையோ கம்பைன் பண்ணி கண்டிப்பா மெயின்ஸ் லெவல்ல ஒரு பசில் இருக்கும். ஸோ இது பேஸ் பண்ண ஒரு பசில, அதாவது இந்த மிக்ஸ் பண்ண பசில நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க எக்ஸாமுக்குள்ள போகும்போது அந்த பசில் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்காது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. ஸோ எடுத்தோட நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறது அந்த டைம் வந்து உங்களுக்கு குறையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசனிங்கான சிலபஸ். ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தா உங்களுக்கு கேட்டுருவான். இதை நீங்க அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க கொடுக்குற டைம் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஆர்டிக்கு சொன்ன மாதிரி தான் ரீசனிங்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஸோ எனக்கு நான் வீக் ஜோனா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆர்சி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் காலங்காலமா சொல்ற விஷயம் தான் நியூஸ் பேப்பர் ரீடிங். நியூஸ் பேப்பர் நீங்க ரீட் பண்ணணும். எதுக்காக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பேப்பர் ரீடிங் கண்டினியூஸா உங்க ரீடிங் ஹேபிட் டெவலப் ஆக என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஆர்சி முடிக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரீட் பண்ணி முடிச்சு பிளஸ் நீங்க அவங்க கேட்டிருக்க ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 to 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணி முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுன்னா, நீங்க ரெகுலரா பேப்பர் ரீட் பண்ண நீங்க 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ஆர்சியை நீங்க முடிச்சிடலாம். நீங்க ஆர்சி எந்த அளவுக்கு முடிக்கிறீங்களோ மீதி இருக்கிற டாபிக்ஸுக்கு, அதாவது எக்ஸாம்ஸ்ல மீதி இருக்கிற டாபிக்ஸ் அட்டன் பண்றதுக்கு அது ரொம்பவே ஒரு டைம் கொடுக்கும். அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் ஆர்சி. ஸோ ஆர்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
இங்கிலீஷ்ல நிறைய டாபிக் இருக்கு, நீங்க ரொம்ப வளவள படிக்க வேண்டாம். இங்க கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த டாபிக்ஸ்ல மட்டும் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும், கண்டிப்பா மார்க் பூஸ்ட் ஆயிடும். எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட், பேரா ஜம்பிள், அதுக்கப்புறம் ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதுல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும், கண்டிப்பாக மெயின்ஸ்ல மார்க் பூஸ்ட் ஆயிடும். ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல 7ல இருந்து 8 வரைக்கும் கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலே போதும். மீதி வந்து நம்ம ஆப்டிடியூடிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூடிங்ல மார்க் பூஸ்ட் பண்ணி ஈஸியா ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம் ப்ரிலிமினரியில. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் டெஃபினட்டா அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். சிங்கிள் டிஜிட்ல நீங்க மெயின்ஸ்ல மார்க் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இங்கிலீஷ்ல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும் அப்படின்றது பத்தாது. ஏன்னா ஓவரால் ஃபைனல் கட் ஆஃப்ல நீங்க கட் ஆஃப் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க ஒரு கட் ஆஃப். ஸோ அந்த கட் ஆஃப் விட ஒரு 4-5 மார்க்காவது நீங்க ஜாஸ்தியா இருக்கணும். ஓகேங்களா, மினிமம் நான் சொல்றேன், மினிமம் அவ்வளவு மார்க்காவது நீங்க ஜாஸ்தியா இருக்கும் போதுதான் ஓவரால்ல வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறதுல டாப் 3 பேங்க்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மார்க் அதிகமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பேங்க் கிடைக்கும். ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம் மெயின்ஸ்ல. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து ஜஸ்ட் நான் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டா போதும், செக்ஷன் கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எப்படி வேணா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஒருவேளை நம்ம அதுல மிஸ் பண்ண மார்க்கை இதுல பூஸ்ட் பண்ணி நம்ம ஸ்கோரிங் எடுத்துடலாம். ஓகேங்களா, 2023ல வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதுற அத்தனை பேருக்குமே தெரியும், கேட்டதுலேயே வந்து இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும்தான் ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க, ஆவரேஜா நம்ம ஸ்கோர் பண்றபடி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ்ல நான் ரொம்ப லோவா மார்க் வாங்குவேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஒரு 15 to 20+ நீங்க மார்க் அதிகமா வாங்குற மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நல்லா வரும்ன்றவங்க 30+ மார்க் பூஸ்ட் பண்றதுக்கு எப்படி வந்து என்ன ப்ராசஸோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்னென்ன வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது அடுத்த ஸ்லைடு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சி தான், ஆர்சி பிளேஸ் மேஜர் ரோல். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க, எந்தெந்த டாபிக்ல இருந்து எடுக்கிறாங்கன்றது நம்மளால சொல்ல முடியல. பட் நான் சஜஸ்ட் பண்றது வந்து ஒரு 2 சோர்ஸ்ல இருந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அதை வந்து டெய்லி படிச்சிருங்க. ஏன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் எக்ஸாம் டைம்ல ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் டைம்ல போய் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டைம் இருக்காது. ஸோ நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், படிச்சதெல்லாம் மறந்து போயிடும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இருக்கு. அதனால டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது வந்து அஃபேர்ஸ் கிளவுட் தான். ஸோ அஃபேர்ஸ் கிளவுட்ல நீங்க டே டு டே படிச்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அடால இருந்து நிறைய கேட்டதா சொன்னாங்க. ஸோ காலையில அடால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. அதனால நீங்க அடால வந்து நீங்க மார்னிங் படிச்சாலும் சரி, ஈவினிங் படிச்சாலும் சரி, அஃபேர்ஸ் கிளவுட் நீங்க மார்னிங்ல ஈவினிங்கே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சோர்ஸை காலையில வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சோர்ஸை ஈவினிங் வச்சுக்கோங்க. ஸோ 2 சோர்ஸ் வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறையவே நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோர் தான் வந்து மற்றவங்களோட கம்பேரிட்டிவ்லி உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஏன்னா ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு 35 மினிட்ஸ் நினைக்கிறேன், 35 மினிட்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணி முடிக்கலாம். ஸோ ஷார்ட் டைம்ல நீங்க அதிகமான ஸ்கோரிங் பண்ணக்கூடியது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஸ்டாட்டிக்னு உட்காந்து படிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே நிறைய கேட்கறது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும்ல, இப்போ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் பத்தி கேட்கறாங்க, FAO பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அதோடைய சேர்மன் MD யாரு அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஒரு பேங்க் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மெர்ஜர் ஆகுறா, ஒரு எப்படி சொல்றது பேங்க் அஷூரன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸோ எந்த பேங்க் அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, ஒரு MD and CEO, இது பேசிக்கா இருக்கக்கூடியதான். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அவ்வளவுதான், மெயின் டாபிக் பத்தி நான் எல்லாமே சொல்லிட்டேன். ப்ரிப்பரேஷனுக்கான சோர்ஸ் என்னன்றத சொல்றேன். அதாவது இப்போ நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா, ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், இது எல்லாத்துக்குமே ஸோ நான் ப்ரிஃபர் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மார்க் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து ப்ராக்டிஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு பினான்சியலாகவும் இது ரொம்ப வந்து லோவஸ்ட் ப்ரைஸ்ல தான் இருக்கும், ரொம்ப லோன் சொல்ல முடியாது. ஸோ 599 இதுல வந்து அவங்க போட்டிருக்க ஆஃபர் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 599 வந்து அவங்க தர்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்ஷன் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், IBPS கிளர்க்கு 2024 இந்த வருஷத்துக்கு இனிமே அவங்க வந்து டெஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல IBPS கிளர்க்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் நம்ம எடுத்துக்கோமே, என்ன டெஸ்ட் எடுத்துக்கலாம் இதுல, இந்த இருக்கு IBPS கிளர்க்கு ப்ரீவியஸ்லி 2023 ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த டெஸ்ட்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கிளரிக்கலுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா, IBPS கிளர்க்கு அதே மாதிரி கிளர்க்கு உங்களுக்கு செக்ஷனும் இருக்கு. IBPS கிளர்க்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு செக்ஷனல் டெஸ்ட் உங்களுக்கு அவன் கொடுத்துருக்கான்.
ஒவ்வொரு டாபிக் அதாவது குவான்ஸுக்கும் இருக்கு, ரீசனிங்க்கும் இருக்கு, இங்கிலீஷ்க்கும் இருக்கு. நாட் ஓன்லி பிலிம்ஸ், மெயின்ஸுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவன் செக்ஷன்ல கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஃபுல்லா உட்காந்து என்னால மெயின் டெஸ்ட் போட முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒரே ஒரு குவான்ஸை மட்டும், ஒரே ஒரு ரீசனிங் மட்டும், அல்லது ஒரே ஒரு இங்கிலீஷை மட்டுமாச்சு நீங்க செக்ஷன் போட்டுட்டு நீங்க அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். 100% ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நான் சஜஸ்ட் பண்றேன். இது மட்டும் இல்ல, இப்போ வந்து இது நான் காட்டுறது வந்து 2023க்கானது. இப்போ 2024க்கான சோர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதையும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐபிஎஸ் கிளர்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஸோ ஐபிஎஸ் கிளர்க்கு, ஐபிஎஸ் பிஓ, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 வெப்சைட்டை வந்து நீங்க டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரே டெஸ்ட் ஒரே வெப்சைட்ல மட்டும் நீங்க யூஸ் பண்ணாம, ஒரு இது வந்து நான் சஜஸ்ட் பண்றது பிராக்டிஸ் மார்க், இன்னொரு டெஸ்ட் பேக்கேஜ் நீங்க எதா வேணா இருக்கலாம். அது வந்து அடாவா இருக்கலாம், ஆலிபோர்டா இருக்கலாம், அல்லது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஜோன், ஸ்மார்ட் கிடான்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஸ்மார்ட் கிடால வந்து என்ன யூஸ் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து இந்த பிராக்டிஸ் மார்க்கை தாண்டி நீங்க வேற ஏதாவது சோர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ வந்து எல்லா வெப்சைட்ஸுமே ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபரை வந்து அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு வெப்சைட்டை பத்தி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நான் யூஸ் பண்றது, நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நான் ப்ராக்டிஸ் அதை தான் பண்றேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்றதா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சிலபஸ் பார்த்தாச்சு, பேட்டர்ன் பார்த்தாச்சு. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஷெட்யூலாவே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நாளையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே 1 என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான டிஐ. ஸோ அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு 2 செட்டு அந்த டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் லெவல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அதை ரிவ்யூ பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஹை லெவல்ல போகாம பேசிக்கா நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன். ஓகேங்களா? மெயின்ஸ் லெவல்ல பிளட் ரிலேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எல்லா மெயின்ஸையும் கிளர்க்கு, ஈவன் அது கிளர்க்கு மெயின்ஸா இருந்தாலும் சரி, பிஓ மெயின்ஸா இருந்தாலும் சரி, பிளட் ரிலேஷன் டாபிக் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல ஒரு 2 செட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இது இல்லாத மெயின்ஸ் எக்ஸாம்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்ல ஒரு 5 செட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பிளேஸ் ஆர்சி தான் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ டெய்லி வந்து 2 ஆர்சி படிச்சுக்கோங்க. நம்ம ரீனா மேம் சொல்ற மாதிரி டெய்லி வந்து 2 ஆர்சி படிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. ஸோ அது மாதிரி ஆர்சி வந்து டெய்லி 2 ஆர்சி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பரும் ரெகுலரா படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது 2 தான் வந்து இங்கிலீஷ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிஷியலா இது 2 ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் மே மந்த்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர்ல இருந்து மெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போல இருந்து நீங்க அப்டேட் பண்ண மாதிரி ஆயிடும். டே டு டே மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கான குவிஸையும் போட்டுருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறதோட சேர்த்து ஒரு நோட்ல வந்து நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கதான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரிவிஷனுக்கு திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற பிடிஎஃப்லயோ இல்ல வேற வெப்சைட்ல போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால நான் சொல்றேன், நோட்டு போட்டு அந்த நோட்ல ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது டே 1க்கான சோர்ஸ். ரொம்ப ஹெவியெல்லாம் இல்ல, சிம்பிளா தான் நான் போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் டே நீங்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அடுத்து டே 2 பாத்தீங்கன்னா அதே மாதிரி மெயின்ஸ் டிஏல ஒரு 2 செட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங்ல அதே பிளட் ரிலேஷன், கிரிட்டிக்கல் ரீசனிங். திரும்ப அந்த டாபிக் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது மைண்ட்ல நிற்கும். அதனாலதான் டே 2லயுமே அதையே கொடுத்துருக்கேன். அடுத்து டே 3ல பாத்தீங்கன்னா டிஐ 2 செட் டிஐ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்லெட்ல இருந்து ஒரு செட் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா பிரிலிமினரி லெவல்லே பிஓல இப்போ வந்து உங்களுக்கு கேஸ்லெட்லாம் கேட்கறாங்க. மெயின்ஸ்லயும் கேஸ்லெட் ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். ஸோ அதனால கேஸ்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதையும் நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா டே 3ல கிரிட்டிக்கல் ரீசனிங்ல மறுபடியும் ஒரு 3 செட். டைரக்ஷன் டெஸ்ட், நான் டைரக்ஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். மெயின்ஸ் லெவல் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது டஃபா இருக்கு, என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. எப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு பேராகிராஃப் இருக்கும், கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கும். மெயின்ஸ்ல சொல்றேன் டைரக்ஷன் டெஸ்ட். மேல ராஜுன்னு ஒருத்தர் வந்து அவருடைய டிராவல் ஹிஸ்டரி கொடுத்துருப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா சோமுன்னு ஒருத்தர் அவருடைய டிராவல் ஹிஸ்டரி கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு பின் பாயிண்ட்ல தான் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து தனித்தனியா கொடுத்துருக்கிறதுனால நம்ம 2த்தையும் தனியா டைரக்ஷன் வரைஞ்சு அதை மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அது டஃப்னு நினைச்சு நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க. பட் அது ஒரு நல்ல ஸ்கோரிங் பார்ட். ஸோ அந்த டைரக்ஷன் டெஸ்டையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் டே 3யும் இங்கிலீஷ்க்கு ஆர்சியும் நியூஸ் பேப்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டே 3யும் ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து உங்களுக்கு அதை நான் ஸ்டார் போட்டு காட்டியிருக்கேன். எதுலலாம் ஸ்டார் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கண்டிப்பா நீங்க படிச்சாகணும் அந்த மாதிரி. ஓகேங்களா?
அடுத்து வந்து டே 4 பாத்தீங்கன்னா மெயின்ஸ், அதே மெயின்ஸ் டிஐல கேஸ் லெட்ல ஒரு 2 செட்டு, மிஸ்ஸிங் டிஐன்னு ஒன்று இருக்கும், மிஸ்ஸிங் டிஐ ஒரு 2 செட்டு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சொன்னேன் இல்லையா, ஐ மீன் டேட்டா சஃபிஷியன்சி, அந்த டேட்டா சஃபிஷியன்சி மாதிரி இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்து ஒரு 4 செட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 4 டாபிக். அதே மாதிரி டைரக்ஷன் டெஸ்ட்ல மறுபடியும் எகைன் ஒரு 2 செட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி டே 4ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 2 ஆர்சி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட், எரர் ஸ்பாட்ங்கிறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக் இன் இங்கிலீஷ்ல. ஏன்னா எரர் ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரியில ஒரு 1 லைனா கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லைன் கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கண்டுபிடிங்க அல்லது எது கரெக்ட் கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால எரர் ஸ்பாட் வந்து பட் அது கஷ்டமா கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணீங்க ரொம்ப ஈஸி. ஸோ எரர் ஸ்பாட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுல ஒரு 5 செட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டே 4 இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய. டே 5 வந்து பாத்தீங்கன்னா அதே டாபிக்ல உங்களுக்கு அகைன் ரிப்பீட்டடா கொடுத்துருங்க. ரீசனிங் மட்டும் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும் மெயின்ஸ் லெவல்ல, அதுல ஒரு 3 செட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வெப்சைட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ டே 5 வரைக்கும் உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் நான் சொல்லிட்டேன், என்னென்ன நீங்க படிக்கணும் என்னென்ன நீங்க பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ குவிசஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து அவைலபிளா இருக்கும், ஃப்ரீ குவிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, இப்போ நீங்க குவான்ஸ்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குவான்ஸ் செக்ஷனுக்குள்ள நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு டேட்டா சோர்ஸ் வந்து அவன் கொடுத்துருப்பான். அதாவது டேட்டா இன்டர்பிரேஷன், நம்பர் சீரிஸ், குவிஸ், இதுல வந்து இவ்வளவு பிடிஎஃப். அதாவது உங்களுக்கு ஓப்பன் பண்ணா நீங்க குவிஸ் மாதிரி போடுறதுக்கு இவ்வளவு இருக்கும். நான் டெய்லி உங்களுக்கு 2 செட் போட சொல்றேன்ல, இதை நீங்க ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் தான் 8 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கோம். நீங்க சால்வ் பண்ணி இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். இது ப்ரிலிமினரி லெவல்லையும் இருக்கு, மெயின்ஸ் லெவல்லையும் இருக்கு. ஸோ நீங்க மெயின்ஸ் எதுன்றத சூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ரீசனிங்க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ரீசனிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங்க்கு அவங்க அவைலபிளா இருக்கக்கூடிய ஃப்ரீ பிடிஎஃப்லாம் இதுல இருக்கு. ஸோ அதையும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் ஜோன்ல பாத்தீங்கன்னா அவங்க பிளானும் தனியா வச்சிருக்காங்க, அதாவது டெஸ்ட் சீரிஸ் சொல்லுவாங்கல்ல, டெஸ்ட் பேக்கேஜ், அதெல்லாம் அவங்க அதுவும் வச்சிருக்காங்க. 849 12 மந்த் பிளான், 6 மந்த் பிளானும் இருக்கு. ஸோ இதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒருவேளை எக்ஸ்ட்ராவா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா ப்ராக்டிஸ் மார்க்கு ஒரு சோர்ஸ், இது போக வேற ஒரு வெப்சைட்லயும் டெஸ்ட் போடுங்கன்னு சொன்னேன். ஸோ இன்னொரு வெப்சைட் வந்து நீங்க டெஸ்ட் ஜோன்ல போடுற மாதிரி இருந்தால் இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல வேற ஏதாவது வேற இதுலயே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்ல மக்களே, இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேஆர் லாஜிக்ஸ்லயே இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ரீனா மேம் வந்து இங்கிலீஷ்க்கு அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இதுல வந்து என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு சொன்னேன் இல்லையா, மெயின்ஸுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து நிறைய பேர் ஸ்கோர் கம்மியா வாங்குறீங்க, எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒரே செகண்ட், இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அட்வான்ஸ் பேட்சுக்கு இவங்க வந்து ஒரு 41 வீடியோஸ் மேம் போட்டிருக்காங்க. இந்த 41 வீடியோஸ்ல கண்டிப்பா மெயின்ஸ் வீடியோ நிறையவே அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா என்னென்ன நீங்க படிக்கணும்ன்றத நான் பிக் பண்ணி சொல்றேன். இப்போ அந்த டெஸ்ட் சீரிஸ் பிடிஎஃப் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அதெல்லாம் உட்காந்து தனியா யார் சார் தேடி நீங்க படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா மேம் வந்து வீடியோவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளஸ் அதுக்கான பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு அவங்களே போட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷனுக்கு போட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட், மெயின்ஸ், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். அதாவது இங்கிலீஷ்லயும் ரீசனிங்லயும் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அது எல்லாமே இங்க உங்களுக்கு வீடியோ சோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல எல்லா வீடியோவும் பாருங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணல. ஒரு சில இம்பார்ட்டன்டான வீடியோ, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், பேரா ஜம்பிள், ஆர்சி எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வீடியோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தேடி நீங்க படிச்சுக்கலாம். பேரா ஜம்பிள்கான வீடியோவும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸையும் நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்ல, பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் கிராமர் வந்து தெரியும். ஓகேங்களா? ஆர்சி வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்றோம், ஆர்சி இல்லாம நம்ம அந்த எரர் ஸ்பாட், ஃபில்லர்ஸ் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்னன்றது தெரியாது. ஸோ அதனால ஒரு சில கிராமர் டாபிக் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சதுனா தான் நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும், நம்ம படிக்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, கீழே வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, பட் எதனால அப்படி வந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இதை சஜஸ்ட் பண்றேன், ரீனா மேமோட வீடியோ சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கு, ஸோ தமிழ்ல சோர்ஸ் வந்து தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இன்னொன்னு வந்து டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோமே படிங்க, எல்லா வீடியோ பாருங்கன்னா நான் சொல்லல, குறிப்பிட்ட ஒரு சில டாபிக் வீடியோ மட்டும் நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நவுன்ன்றது பாருங்க, இது இந்த வீடியோஸ் பாத்துக்கோங்க, வெறுப்பை பத்தி பாத்துக்கோங்க, ப்ரிப்போசிஷன்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க நமக்கு. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்,
எஸ்பி அக்ரிமெண்ட்லாம் தேவையில்லை. ப்ரோனவுன் பார்த்துக்கோங்க. அதாவது எப்படி பார்க்கணும்னா நவுன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோனவுன் பார்த்துருங்க, வெர்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வர்ப் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இந்த அட்ஜெக்டிவ், கன்ஜெக்ஷன். ஸோ இது கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 6-7 டாபிக் தான் இருக்கும். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் தேவைப்படாது. 6-7 டாபிக் தான் இருக்கும். இந்த வெர்பை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு ரீனா மேமோட வீடியோ நான் சொல்லிட்டேன். ஆப்டிடியூடுக்கு பாத்தீங்கன்னா கணேஷ் சார் வந்து ஒரு வீடியோ போட்டுப்பாரு, ப்ராஜெக்ட் கே அப்படின்னு சொல்லி. எல்லாருமே அந்த வீடியோ மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. இந்த பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கே இப்போ கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வரும்போது கண்டிப்பா பிரைஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ 100 பிடிஎஃப் வந்து போட்டிருக்காங்க. நான் மெயின்ஸுக்கு போறதுக்கு முன்னாடிலாம் வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நான் பார்த்துட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா ஃபுல் வீடியோ நான் பார்க்கல, பட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 70-75 வீடியோ சார் போட்டுருக்காங்க. நான் ஒரு 40 கிட்ட பார்த்துருந்தேன். 40 கூட சொல்ல முடியாது, 30-35 நான் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தேன். ரிப்பீட்டட்லி 2 தடவை பார்த்தேன். அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே புரியாது, எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ரோச் பண்றாங்க, மெயின்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ ரிப்பீட்டட்லி 2 டைம் நான் ஒரு வீடியோ பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு புரியும். இன்னொன்று வந்து குவாட்ரேட்டிக் நான் சொன்னேன் பாத்தீங்களா, மெயின்ஸ் லெவல்ல குவாட்ரேட்டிக் படிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஷெட்யூல்ல வந்து பார்த்துருப்பேன். இந்த பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் இங்க இருக்கு பாருங்க, மெயின்ஸ் லெவல்ல குவாட்ரேட்டிக் இருக்கு, இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த குவாட்ரேட்டிக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் வந்து இந்த வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, குவாட்ரேட்டிக் மெயின்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி. டெஃபினட்டா சொல்றேன், இதை நான் சும்மா சொல்லல. இந்த வருஷம் IBSPO மெயின்ஸ்ல இந்த குவாட்ரேட்டிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மார்க் கிட்ட வருது. 2 2 மார்க் கொஸ்டின் இது வந்து கேட்டிருந்தாங்க. இந்த குவாட்ரேட்டிக் வந்து கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, யூடியூப்லயே சார் வந்து இந்த வீடியோ பத்தி ஒரு வீடியோவா இதை போட்டுருக்காங்க இந்த குவாட்ரேட்டிக்காக. ஸோ அதனால நான் இதை சொல்றேன், குவாட்ரேட்டிக் பத்தி வீடியோஸ் பார்த்து வச்சுக்கோங்க மெயின்ஸ்ல. இப்போ எதுக்கு இந்த வீடியோஸ் நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, டே டு டே நான் ஷெட்யூல் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஷெட்யூல்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்றதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக இந்த சோர்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா டே 6ல இருந்து டே 7, டே 8 கிட்டத்தட்ட உங்களுக்கு டே 10 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். டே 10 வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ டே 11 to 15 ஒரு 5 நாளைக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி நீங்க போட்டுருப்பீங்க இல்லையா ஷெட்யூல், அந்த ஷெட்யூல எகெயின் ஃபோக்கஸ் பண்ணி ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு பழக்கமாகும். அதுக்கப்புறம் எகைன் டே 16 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ், எகைன் அதே டாபிக்ஸ், மெயின்ஸ்க்கான டாபிக்ஸை திரும்பவும் நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் தான். இந்த 20 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டடி பிளான் நான் போட்டிருக்கேன். இந்த 20 டேஸ்க்கு அப்புறம் முதல் ஒரு 5 டேஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும். மெயின்ஸ்ல நம்ம இவ்வளவு அப்டேட் ஆயிட்டோமா அப்படின்ற சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா 20 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்டா 23-24ஆம் தேதி ஆகும்னு நினைக்கிறேன். அது மே மாசம் 23-24ஆம் தேதி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8 நாள் இருக்கு. அந்த 8 நாளும் ரிப்பீட்டடா இந்த ஷெட்யூல திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த 20 டேஸ் இந்த மே மந்த் முடிஞ்ச உடனே இப்போ நீங்க இருக்கிற ஸ்டேஜை விட மெயின்ஸ்ல நீங்க ஒரு படி மேல ஏறி இருப்பீங்க. ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோல ஒரே ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய வெப்சைட் நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்ட் ஜோன் சொல்லியிருக்கேன், ப்ராக்டிஸ் மார்க் சொல்லியிருக்கேன், நம்ம கேஆர்ஆர்ஜிஸோடைய கண்டென்ட் வீடியோ பத்தி சொல்லியிருக்கேன், ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பத்தி சொன்னேன், கணேஷோட ப்ராஜெக்ட் கே பத்தி சொல்லியிருக்கேன். இது போக பாத்தீங்கன்னா கெரியர்ஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஃபேர்ஸ் கிளவுட் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அஃபேர்ஸ் கிளவுட் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இது. இது நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கலாம், நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ PDF அண்ட் சோர்சஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. நம்ம போட்டிருக்க இந்த ஷெட்யூல நீங்க டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து சோர்சஸ் வேணும், ஃப்ரீ PDF இதெல்லாம் வேணும். நம்ம கேஆர்ஆர்ஜிக்ஸ் ஆப்லயுமே உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்ல நான் சொல்ற இந்த வெப்சைட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான். நமக்கு தேவை எக்ஸாம் கிராக் பண்ணணும், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கெரியர்ஸ் கிளவுட் ஆப்பை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த கெரியர்ஸ் கிளவுட்ல நீங்க போயிட்டு ஆல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த ஆல் கோர்சஸ் அப்படின்ற அந்த கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பெய்டு உங்களுக்கு, அதை நீங்க பே பண்ணி தான் நீங்க பண்ணணும். இந்த ஃபீச்சர் போட்டுக்கு எல்லாமே பெய்டு தான். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த IBSPO, SBI கிளர்க், RB அசிஸ்டன்ட், IBS கிளர்க், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சோர்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்களேன், ஃப்ரீ PDF கோர்ஸ்னே ஒரு PDF லான்ச் பண்ணிருக்கான். அதுல பாத்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி இருக்கா, ஸோ அதுல மெயின்ஸ் லெவல் லாஜிக்கல் ரீசனிங், அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அதுலயும் நிறைய டாபிக் இருக்கு. மந்த்லி, இயர்லி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் லெவல்லே இருக்கு. மெயின்ஸ் லெவல்ல பசில் சீடியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
பசில் சிட்டி ப்ரிலிம்ஸ் லெவலிங் அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஐபிபிஎஸ் பிஓக்கு மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் தனியா அவங்களே கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ் லெவல்ல செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். 2023க்கான செக்ஷனல் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 2022க்கான மெயின்ஸ் லெவல் செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இவ்வளவு டெஸ்ட்டையும் இந்த கெரியர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோர்சஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது போக பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்றதான் முக்கியம். ஸோ இவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கும்போது நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸையும் ப்ரிஃபரன்ஸையும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஷெட்யூல் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா உங்களுடைய வீக் ஜோன் ஸ்ட்ராங் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணி அது தகுந்த மாதிரி நீங்க எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான அப்டேட்ஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸையும் அந்த சேனல்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன், அதாவது தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சில இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, அதுக்கப்புறம் நம்ம பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸும் சரி, கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கான ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கண்டென்ட் வீடியோஸ் அந்த சேனல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாப் அப்டேட்ஸ்க்கு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அல்லது கண்டென்ட்டை பத்தி ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும், வேற ஏதாவது சோர்ஸ் பத்தி இருக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். And thanks for watching.